C7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சிஜேபி போராட்டத்துடைய வெற்றியை தொடர்ந்து அபிஜித் தீப்கே யாரு, அவருடைய பின்னணி என்ன, அவருக்கு வெளிநாடுகள்ல இருந்து தான் ஃபண்டு வருது அப்படின்னு நிறைய விமர்சனங்களை பாஜகவை சேர்ந்தவங்க முன் வச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அவர் மேல 3 பிரிவுகள்ல புகாரும் கொடுத்திருக்காங்க. அது என்ன புகார், எதனால அபிஜித் தீப்கேவை வெளிநாடுகளோட சம்மந்தப்படுத்தி பேசுறாங்க, உண்மையாவே அவருக்கு வெளிநாடுகள்ல இருந்து ஃபண்டு வருதா அப்படின்ற பல கேள்விகளுக்கான பதில இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். சிஜேபி நிறுவனர் அபிஜித் தீப்கே முன்னெடுத்த நீட் வினாத்தாள் கசிவு போராட்டம்ன்றது ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்தியாவில் கொடுத்திருந்தது. இது மிகப்பெரிய விஷயமா இந்தியா முழுக்க பேசப்பட்டது. ஆனா அபிஜித் தீப்கேன்றது வெளிநாட்டுல இருந்து ஃபண்டு வாங்கிதான் இதை முன்னெடுத்து பண்ணாரு, அதுவும் பாஜகவுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை அபிஜித் தீப்கே பண்ணாரு அப்படின்ற விமர்சனங்களை பாஜகவை சேர்ந்தவங்க தொடர்ந்து முன் வச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் பாஜக தொண்டர் ஆர்டிஐ ஆர்வலர் அமித் திவாரி அப்படின்றவரு அபிஜித் தீப்கேவுடைய பின்னணியை தெரிஞ்சுக்கிறதுக்காக தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் விண்ணப்பிச்சிருக்காரு. அவருடைய பின்னணி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம சாதாரண குடும்பத்தை சேர்ந்த இவருக்கு வெளிநாடுகள்ல படிக்கிறதுக்கான செலவு எப்படி ஆச்சு, வெளிநாட்டுல எப்படி அவர் படிக்க முடியும் அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிஜேபி முன்னெடுத்த போராட்டத்துக்கு காங்கிரஸ், ஆம் ஆத்மி போன்ற பல கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த வாரம் முன்னாள் மத்திய அமைச்சர் கபில் சிபல் அவர் 1 கோடி ரூபாவை நன்கொடையா கொடுத்திருக்காரு. எதுக்காக நன்கொடையா கொடுத்தாரு அப்படின்னா, இந்த போராட்டத்துல பங்கேற்ற மாணவர்கள் மீது புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அதை சட்டப்பூர்வமா எதிர்கொள்றதுக்காக நன்கொடையா 1 கோடி ரூபாவை கொடுத்திருந்தாரு. இந்த ஒரு விவகாரம் தான் அதிகமா பேசப்பட்டது. எப்படி 1 கோடி ரூபாவை கொடுக்க முடியும்? அது ஒரு கட்சி கிடையாது, ஒரு இயக்கமா இருக்கும்போது அவர் 1 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கான ஜிஎஸ்டியை 18% கட்டணும். இது எல்லாம் தெரியாதா? எப்படி அவங்க 1 கோடி ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அபிஜித் தீப்கே பூனேல இதழியல் படிப்பு முடிச்சிருக்காரு. அதே மாதிரி அமெரிக்காவில போஸ்டன் பல்கலைக்கழகத்திலையும் படிச்சிருக்காரு. இந்த நிலையில தான் அமெரிக்காவில போய் அவர் படிக்கிறதுக்கான செலவை யார் பண்ணது, எப்படி படிக்க முடியும் அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க. 2020 இருந்து 23 வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சியுடைய தேர்தல் வியூக வகுப்பாளராகவும் செயல்பட்டிருக்காரு. இதனால ஆம் ஆத்மி பின்னணியில தான் இவர் செயல்படுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை பாஜக முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 1 கோடி ரூபாவை முன்னாள் மத்திய அமைச்சர் கபில் சிபல் கொடுத்திருந்தார். அந்த விவகாரம் தொடர்பாகவும் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. அதையும் பாஜக தொண்டர் அமித் திவாரி தான் புகார் கொடுத்திருக்காரு. எப்படி அவர் பணம் கொடுக்கலாம், அது தேர்தல் கமிஷன் மற்றும் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுரங்க வாரியத்திலையும் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான விசாரணையும் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. எதனால அவர் வெளிநாட்டுல போய் படிச்சதை இவ்வளவு பெரிய விஷயமா ஆக்குறாங்க அப்படின்னா, அபிஜித் தீப்கேவுடைய தந்தைன்றது ஒரு சாதாரண இளநிலை பொறியாளர். அவருக்கு எப்படி வெளிநாட்டுல போய் படிக்க வைக்கிற அளவுக்கு பணம் இருந்தது? மாத சம்பளமே 60,000 இருந்து 65,000 வரைக்கும் தான் அவரால் வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது வெளிநாடுகள்ல போய் அவரை படிக்க வச்சிருக்க முடியுமா அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருக்காரு. இதற்கு அபிஜித் தீப்கே என்ன பதில் கொடுத்திருக்காரு அப்படின்னா, என்னுடைய படிப்புக்கான செலவை யாரு பண்ணாங்க அப்படின்ற சான்றிதழை நான் காட்டுறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏன் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க வெளிநாடுகள்ல போய் படிக்க முடியாதா, கல்வியை ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற பல கேள்விகளை அவர் எழுப்பியிருக்காரு. உண்மையா அவர் கேட்கறது நியாயமான கேள்விதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அவருக்கு ஆதரவாகவும் பேசிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கல்வியில நிறைய விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராங்க. அபிஜித் தீப்கே வெளிநாட்டுல படிச்சதுக்கான ஒரு தனியார் நிறுவனம் அவருக்கு உதவி பண்ணது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நிறைய மாணவர்கள் வெளிநாடுகள்ல போய் படிக்கிறாங்க. சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்தவங்க கூட வெளிநாடுகள்ல படிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய பேர் ஃபண்டு கொடுக்குறாங்க, உதவி பண்றாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைன்றது இப்ப கிடையாது, ரொம்ப காலமாவே இந்தியாவில செயல்பட்டுட்டு வர ஒரு விஷயம். அப்படி இருக்கும்பொழுது எதனால இந்த ஒரு புகாரை அமித் திவாரி கொடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. ஏற்கனவே பாஜகவுக்கு எதிரானவர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை பாஜகவே முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற பல கேள்விகளையும் அரசியல் வட்டாரங்கள் முன்வைக்கிறாங்க. உண்மையாவே அபிஜித் தீப்கேவுக்கு வெளிநாடுகள்ல படிக்கிறதுக்கான அந்த ஸ்காலர்ஷிப்பை போஸ்டன் பல்கலைக்கழகமே கொடுத்திருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுது. அதற்கான சான்றிதழையும் நான் காட்டுறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற
அப்படின்றதையும் சொல்றாரு. நான் அந்த சான்றிதழை காட்டுற மாதிரி பேரரசர் அவருடைய டிகிரியை காட்டுவாரா அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்கார். யார் அந்த பேரரசர் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. சூசகமா பிரதமர் மோடியை தான் அபிஜித் தீப்கே குறி வச்சு பேசுறாரு, அவருடைய டிகிரியை தான் காட்ட சொல்றாரா போன்ற விமர்சனங்களும் தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டு வருது. ஏற்கனவே அபிஜித் தீப்கே சொல்லிட்டாரு, நாங்க அரசியல் கட்சியா செயல்பட விரும்பல, இது இயக்கமாவே தொடரும் அப்படின்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கிரவுண்ட் ஃபண்டிங், பொதுமக்களிடமிருந்தே நிதி திரட்டும் பணியை நாங்க முன்னெடுப்போம் அப்படின்றதையும் அபிஜித் தீப்கே சொல்லியிருக்காரு. நீட் வினாத்தாள் கசிவு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இந்தியால உருவெடுத்தது. அதற்கான ஒரு நியாயம் கேட்டு சிஜேபி தரப்புல போராட்டம் பண்ணி அந்த போராட்டமும் வெற்றி பெற்று இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தொடர்ந்து சிஜேபி நிறுவனர் அபிஜித் தீப்கே மேல தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராங்க. இதற்கான பதில் அப்படின்றது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்ப வரைக்கும் அபிஜித் தீப்கே வெளிப்படையாதான் செயல்பட்டுட்டு வராரு. அதுவும் மக்கள் பிரச்சனையை முன்னெடுத்து மாணவர்களுக்காக குரல் கொடுக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை மக்களிடம் அபிஜித் தீப்கே மேல இருக்கு. இந்த ஒரு சூழல்ன்றது பாஜகவுக்கு எதிராக போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்துல தான் பாஜக தொடர்ந்து அபிஜித் தீப்கே மேல நிறைய விமர்சனங்களை வச்சுட்டு வராங்க. இந்த ஒரு புகார் கூட அவருக்கு வேணும்னே அவர் பேரை கெடுக்கிறதுக்காக பண்றாங்க அப்படின்ற விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க. அதனால இந்த ஒரு விவகாரம்ன்றது அவருக்கு பிளஸ்ஸா மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி பாஜக முன்னெடுக்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அபிஜித் தீப்கேக்கு பிளஸ்ஸா மாறக்கூடிய சூழல் தான் இப்ப இருக்கு அப்படின்றத அரசியல் வட்டாரங்கள் முன்வைக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவகாரம் எப்படி போக போகுது, அபிஜித் தீப்கே என்ன செய்ய போகிறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.